மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. இருப்பட்டும், மின்னலை பார்க்க போலாம். ஆனா அதுக்கு முன்னால இந்த சக்தி என்ன இன்னும் காணோம் தெரியல. காலையிலேயே அப்பத்தாவையும் கையிலையும் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னா, ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் காணோம். இப்ப நம்ம போய் மின்னல் கிட்ட என் போனை கொடுத்துட்டு அப்புறம் சக்திக்கு போன் பண்ண முடியாது. அதனால சக்திக்கு போன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் மின்னல் கிட்ட போனை கொடுக்கலாம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்ச. சொல்ற மச்சான். டேய் எங்கடா இருக்க? காலையிலேயே கையிலையும் அப்பத்தாவையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்ன, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம். எங்க இருக்க? டேய் வீட்டுல தாண்டா இருக்கேன். வீட்லயா? ஏன்டா இன்னும் கிளம்பலையா? டேய் வரலாம் தாண்டா கிளம்புனேன். அதுக்குள்ள காலையில லட்சுமி அக்கா வீட்டுக்கு வந்தாங்க. தீபாவளி வருதுல்ல, அதான் என்னமோ எனக்கும் கையிலுக்கும் தலை தீபாவளியாமா. தலை தீபாவளி அம்மா வீட்டுல தான் கொண்டாடணுமா. அதனால 2 நாள் வந்தாங்க. லட்சுமி அக்கா வீட்டுல இருந்துட்டு தீபாவளி முடிச்சுட்டு போங்க அப்படின்னாங்க. நான் இல்ல இன்னைக்கு கேரளாக்கு போயாகணும்னு சொன்னேன். இந்த கையல் வேற இல்ல 2 நாள் என் அம்மா வீட்டுல இருந்து தீபாவளி கொண்டாடிட்டு தான் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் எப்படி 2 நாள் உன்னை பார்க்காம இருப்பேன்? அதெல்லாம் முடியாது, இன்னைக்கே கேரளா போகணும்னு சொன்னேன். அவ என்னடானா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, தலை தீபாவளி கொண்டாடணும், நீங்க என்னடானா ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு சொல்றீங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல ஃப்ரெண்டு முக்கியமான்னு கேட்டா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்வேன், எனக்கு பொண்டாட்டியை விட அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். நினைச்சேன் நீ இப்படிதான் சொல்லியிருப்பேன்னு. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? உனக்கு எல்லாரையும் விட நான் தான் முக்கியம்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக கையில் கிட்ட போயாடா அப்படி சொல்லுவ? டேய், இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் தான் புருஷனுக்கு எல்லாரையும் விட நம்ம தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒருவேளை நம்ம புருஷனுக்கு நம்மளை விட வேற யாராவது முக்கியமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமாடா? உனக்கு கையில விட நான் தான் முக்கியம்னு அவகிட்ட சொன்னப்போ அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? டேய் எனக்கு புரியுதுடா, ஆனா அவ அப்படி சொன்னதும் கோவத்துல அப்படி சொல்லிட்டேன்டா. டேய் எவ்வளவு கோவமா இருந்தாலும் அவகிட்ட எப்படி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவ? அவளே இவ்வளவு நாள் எவ்வளவோ குழப்பத்துக்கு அப்புறம் இப்பதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட சந்தோஷமா வாழலான்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கா. அவகிட்ட போய் எனக்கு உன்னை விட என் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லியிருக்க. அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆமாண்டா, நான் அப்படி சொன்னது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா எனக்கு என்னடா பண்றது, 2 நாள் எப்படா நான் உன்னை விட்டு இருப்பேன்? அதுவும் முன்னாடி மாறினா கூட பரவாயில்ல. இப்ப வேற அன்னைக்கு ஏதோ உன் மாமா உன் அக்காவை கொள்றதுக்கு ஆளுங்களை எல்லாம் அனுப்பி வச்சிருந்தாரு. அவனுங்க வேற நீ போட்டு அடிச்சிட்ட. இப்போ உன்னை ஏதாவது பண்றதுக்கு இருந்தாலும் திரும்ப ஆளுங்களை அனுப்ப மாட்டான்னு என்ன நிச்சயம்? டேய் அந்த ஆள் யாரையாவது அனுப்பட்டும் தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தானே இந்த ஊருக்கே வந்தேன். ஏன்னா எனக்கு என் மாமன் யாரு, அந்த ஆள் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆளை பத்தி யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. சிம்ரன் கிட்டயோ இல்ல கதிர் மாமா கிட்டயோ கேட்டா எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அதான் அந்த ஆள் யாரையாவது அனுப்பி வச்சா அவங்கள வச்சே என் மாமனை பிடிச்சிடலாங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி மட்டும் அந்த ஆள் யாரையாவது அனுப்பி வச்சா அவங்கள வச்சுதான் என் மாமனை கண்டுபிடிக்கணும். முதல்ல என் மாமனை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே இருக்கு. டேய் இந்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். இங்க நான் தனியா இருக்கேன்றதுக்காக நீ எனக்காக சீக்கிரமா ஊருக்கு வரணும்னு நினைக்காத. பாவண்டா கையல். இன்னும் என்ன தீபாவளிக்கு 2 நாள் தானே இருக்கு. நீ கையலோட அங்க சந்தோஷமா தலை தீபாவளியெல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா வாடா. டேய் அதுக்கு இல்லடா மச்சான், 2 நாள்டா. எப்படா உன்னை பார்க்காம? இன்னை வரைக்கும் நினைவு தெரிஞ்சதுல இருந்து ஒரு நாள் கூட நான் உன்னை பார்க்காம இருந்ததே இல்லையேடா. ரெண்டு நாள் ஒன்ன பார்க்காம இருக்கணும்னு நினைக்கும்போ எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னடா பண்றது, கையலும் பாவம் இல்ல. இங்க பாரு, என்னை விட்டு இருக்கேன்னு நினைக்காத. நான் வேற நீ வேறன்னு இல்ல, நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன். நீ தேவையில்லாம சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணாம ஒழுங்கா 2 நாள் கையில் கூட இருந்துட்டு வா. சென்டிமெண்ட் கிரியேட் பண்றனா? ஏண்டா உன்னை விட்டு 2 நாள் இருக்கணும்னு எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கேன். கலாய்க்கிற நாயே. டேய் பின்ன பொண்டாட்டியை விட ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொன்னா உன்னை கலாய்க்காம என்ன பண்ணுவாங்க? இப்ப நீ வேணா என்கிட்ட உனக்கு உன் மின்னல் முக்கியமா இல்ல நான் முக்கியமான்னு கேளேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்காம என் மின்னல் தான் முக்கியம்னு சொல்லிடுவேன்டா. அட பாவி, உனக்காக வாடா நான் என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டேன். உன்னை யாரா சண்டை போட சொன்னது? டேய் என்னைக்குமே பொண்டாட்டிக்காக ஃப்ரெண்டை விட்டு கொடுக்கலாம், ஆனா ஃப்ரெண்டுக்காக பொண்டாட்டியை விட்டு கொடுக்க கூடாதுடா. ஏன்னா ஃப்ரெண்டு நீ விட்டு கொடுத்தாலும் அவன் பின்னாடிதான் வருவான். ஆனா பொண்டாட்டி அப்படி இல்லடா, நீ அவளை விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, அவ விட்டுட்டே போயிருவா. விட்டுட்டு போயிருவாளா? ஆமாண்டா. அதனால என்னைக்குமே ஃப்ரெண்டு விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்கலாம், ஆனா பொண்டாட்டி விட்டு கொடுக்க கூடாதுடா. ஏன்னா நீ விட்டு கொடுத்தாலும் பொண்டாட்டி உன்னை புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ, ஆனா ஃப்ரெண்டு உன்னை புரிஞ்சுக்குவான். டேய் இப்ப என்னடா சொல்ல வர? 2 நாள் கையிலோட இருந்து தலை தீபாவளி எல்லாம் நல்லபடியா கொண்டாடிட்டு வான்னு சொல்றேன்.
நான் இங்க தலை தீபாவளி கொண்டாடுறது இருக்கட்டும்டா. ஆனா நீ வேற அங்க தனியா இருக்க, உன் மாமா ஆளுங்களை அனுப்பிட்டா. ஏன் என்னால தனியா சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? சமாளிக்கிறதெல்லாம் நீ சமாளிச்சிருவேன்னு தெரியும்டா. இருந்தாலும் எனக்கு இங்க உன்னை தனியா விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குடா. ஒரு டென்ஷனும் வேண்டாம், இங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அங்க 2 நாள் நிம்மதியா கையிலோட நல்லபடியா தீபாவளியை கொண்டாடிட்டு தீபாவளி முடிச்சுட்டு வந்தா போதும். அப்புறம் நீ அப்படி பேசுனதுக்கு கையில் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. முதல்ல போய் அவளை சமாதானம் பண்ணு போ. அவளையெல்லாம் நான் சமாதானம் பண்ணிக்கிறேன், நீ எதுக்கும் பாத்து இருடா. சரிடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கப்புறம் இந்த போனுக்கு கால் பண்ணாத. இந்த போனை நான் ஐஷு கிட்ட கொடுக்க போறேன். ஐஷு கிட்ட கொடுக்க போறியா? ஏன்டா? அவகிட்ட தான் போன் இல்லல்ல, அதான் அவகிட்ட பேசவும் முடியல. அவளை பார்க்க போலான்னு பார்த்தா என் மாமன் வேற அங்க இருக்கான். எந்த நேரத்துல போறது, அவளை எப்படி பாக்குறதுன்னு தெரியல. அதான் அவகிட்ட எப்படியாவது போய் என் போனை கொடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் அவகிட்டயும் அபிகிட்டயும் பேசிக்கலாமே. அதுக்காக தான்டா என் போனை அவகிட்ட கொடுக்க போறேன். அப்புறம் நீ வந்துட்டா உன்கிட்ட இருந்து போனை வாங்கி அவகிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அப்புறம் நீ வர்றதே இப்ப 2 நாள் ஆகுமே. சரி பரவாயில்ல, நான் கதிர் மாமா கிட்ட இருந்து போன் வாங்கி பேசிக்கிறேன். நீ போய் கையில பாருடா. நான் உனக்கு கால் பண்றதுனாலும் கதிர் மாமா போன்ல இருந்து பண்றேன். சரிடா, நீ கதிரண்ண போன்ல இருந்து எனக்கு கால் பண்ணு, நான் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு கூப்பிடுறதா இருந்தாலும் நான் அந்த நம்பருக்கே கூப்பிடுறேன். சர்ற சக்தி, நான் போனை வச்சிடுறேன். நீ முதல்ல போய் கையில சமாதானம் பண்ணு. அப்புறம் சக்தி, நீயும் பாத்துடுடா. சரிடா மச்சான், நீ மறக்காம நைட்டு கதிரண்ண போன்ல இருந்து கால் பண்ணுடா. நான் போனை வச்சிடுறேன். ஐயோ, அவசரப்பட்டு கையில் கிட்ட வேற கோவமா பேசிட்டோம். கண்டிப்பா அவன் நம்ம மேல செம்ம கோவத்துல இருப்பா. எப்படி சமாதானம் பண்ண போறேன்னு தெரியலையே. சித்தி மருமவளே, என் பேரை அப்படி சொல்லிட்டாண்டு வருத்தப்படாதடி. அந்த பையன் எப்பவுமே இப்படித்தான். கோபம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன் தெரியாம பேசிவிடுவான். ஆனா பேசிவிட்டு அந்த ஒரு நிமிஷம் தான் பாத்துக்க. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமேன்னு அவனே வருத்தப்பட்டுக்கிட்டு திரும்ப வந்து ஐயோ தெரியாம சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்பான். அப்புறம் வேற எந்த விஷயம்னாலும் அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது பாத்துக்க. ஆனா சின்னவன் விஷயத்துல மட்டும் எதனா ஒன்று நம்ம யாராவது சொல்லிட்டோம்னா அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஏன்னா சின்னவன் மேல அவனுக்கு அம்புட்டு பாசம். அது வேற ஒன்னும் இல்லட்டி மருமவளே, நினைவு தெரிஞ்சதுல இருந்து 2 பயலுவலும் ஒன்னாவே சுத்திட்டு கிடக்கானுவலா. அவனுக்கும் அப்பனாத்தா கிடையாது, இவனுக்கும் அப்பனாத்தா கிடையாது. இவனுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தன் நல்லதுண்டாலும் கெட்டதுனாலும் ஒன்னா இருப்பானுங்கோ. அதனாலதான் ஒருத்தனை பத்தி சொல்லிட்டா ஒருத்தனுக்கு பொறுக்காது, அப்படியே கோபம் வந்துடும். அது சொல்றவங்க யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டானுங்க, கோவப்பட்டு கத்திப்பிடுவானுங்க. ஆனா அந்த ஒரு நிமிஷம் தான் பாத்துக்க. அதுக்கப்புறம் அவனுங்களுக்கே மனசு கேட்காது, வந்து தெரியாம சொல்லிவிட்டேன்ட்டு மன்னிப்பு கேட்பானுங்க. நீ வேணா பார்ட்டி மருமவளே, என் பேரை உங்ககிட்ட கத்துனான் இல்ல, இப்ப அவனே வந்து என்ன மன்னிச்சிருன்ட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான் பாத்துக்க. இத வந்துட்டான்ல ஏச்சி மருமவளே, நான் சொன்னேன்ல என் பேரை கத்திவிட்டா அவனே வந்து மன்னிப்பு கேட்பான்ட்டு. இங்க வந்திருக்கான். ஏச்சி மருமவளே, என்னோட பேரன்தான், பாவந்தான். என்ன இருந்தாலும் அவன் உன்கிட்ட அப்படி பேசுனது தப்புதான். அதனால பொண்டாட்டி கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு இதுக்கப்புறம் நல்லா அவனுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா மன்னிச்சு பிடி, சரியா? எப்பதா என்ன கையில் கோவமா இருக்காளா? இல்ல பின்ன, நீ பேசுற பேச்சுக்கு அப்படியே ஐஸ் கட்டி மேல நின்னா அப்புறம் நல்லா குளு குளுன்னு இருப்பா பாரு. சரி, நான் வரும்போது என்னமோ அவ காதுல மந்திரம் ஒதுக்கிட்டு இருந்தியே. என் பேரன் பாவம் தெரியாம சொல்லிட்டான், அவனை மன்னிச்சிருன்னு ஏதாவது நல்லதா 4 வார்த்தை சொன்னியா? 4 வார்த்தை என்கிட்ட 8 வார்த்தையே நல்லா சொல்லியிருக்கோம்ல. 8 வார்த்தையா? உன் மாடுலேஷனே சரியில்லையே. கிளை எல்லாம் சொல்லியிருக்கோம்ல. கோவப்பட்டு பேசிவிட்டு வந்து அப்படியே சமாதானம் பண்ணா உடனே சமாதானம் ஆயிடுவாளாக்கு. நீ தான் கஷ்டப்பட்டு எப்படியாவது சமாதானம் பண்ணணும். எல்லாம் நான் பண்ணிக்கிறேன், முதல்ல நீ கிளம்பு. நான் கிளம்புறேன்ல, நீ போய் சமாதானம் பண்ணு பார்க்கலாம். என்ன பண்ணு பார்க்கலான்னு ஒரு தினசா சொல்லிட்டு போகுது. இந்த அப்பத்தான் நமக்கு சப்போர்ட்டா பேசிட்டு போச்சா இல்ல இருக்கிறதையும் இன்னும் ஏத்தி விட்டு போச்சான்னு வேற தெரியல. ஐயோ, திரும்பி வேற நிக்கிறாளே. கோவமா இருக்காளா இல்ல என்ன மூட்ல இருக்கான்னு வேற தெரியல. சரி, சமாதானம் பண்ணணும்னு வந்தாச்சு, பண்ணிதானே ஆகணும். அபி, அது அந்த வீட்டில் உன் பேபி நம்ம கூடயே இருந்த போல இந்த வீட்டில் இருக்க முடியாது அபி. அந்த வீட்டில் பேபி நம்ம கூடயே இருந்தா இங்க ஏன் அப்படி இருக்க முடியாது சொல்லு. அந்த வீட்டில் நம்ம இருக்கும்போதும் நீ, நானு, குட்டி தம்பி, அப்பா, அம்மா, சிம்மு பாட்டி எல்லாருமே இருந்தோம். அப்ப பேபி நம்ம கூட தானே இருந்தா. இந்த வீட்டிலையும் நீயும்
உன்னோட அப்பாவோட வீடு அபி. அப்பனா அப்ப நம்ம இந்ததோ அப்பாவோட வீடு தானே? அது ஆமா, ஆனா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அபி. என்ன வித்தியாசம்? அது அப்பாவோட வீடு, இது அப்பாவோட வீடு தானே? அப்பைய அங்க பேபியும் சிம்மு பாட்டியும் இருந்தாங்க, இங்க மட்டும் பேபியும் சிம்மு பாட்டியும் இல்ல. ஐயோ, எப்பவுமே பேபி கூட தானே தூங்குவேன். பேபி தான் எனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கும். ஆனா இங்க வந்த அப்புறம் பேபி கதை சொல்ல வரவே மாட்டீங்க. பேபி இல்லைன்னா தூங்கவே மாட்டேன். அபி, நான் தான் சொன்னேன்ல, உன் பேபி இங்க வர முடியாது அபி. உனக்கு என்ன கதை தானே சொல்லணும்? நான் உனக்கு கதை சொல்றேன், நீ தூங்குறியா? இல்ல, தூங்க மாட்டேன். பேபி கதை சொன்னாதான் தூங்குவேன். இல்லைன்னா தூங்கவே மாட்டேன். எனக்கு பேபி தான் வேணும். பேபி. அபி, இன்னும் தூங்காம அழுதுட்டு தான் இருக்கியா? பேபி வந்தாதான் நான் தூங்குவேன். ஐயோ, இவங்க அவர் முன்னாடி அவனை கேட்டு அழுதுகிட்டே இருந்தா அவருக்கு கோபம் வந்துரும்னு தான் உன் கூட இங்க அனுப்பி வச்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறமும் அவனையே கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவன் இங்க வரமாட்டான்னு இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பேபி இங்க வர மாட்டா. எப்பவுமே பேபி கூட தானே தூங்குவேன். எனக்கு பேபி தான் வேணும். பேபி வந்தாதான் நான் தூங்குவேன். அபி, நான் சொல்றது உனக்கு புரியல? அவனால இங்க வர முடியாது அபி. ஏன் வர முடியாது? நீங்க பேபிக்கு அலோ கூப்பிடுங்க, அப்ப பேபி இங்க வந்துடுவா. அபி, நான் தான் சொல்றேன்ல, அவனால இங்க வர முடியாதுன்னு. சொல்ல சொல்ல கேட்காம திரும்ப அவனை கேட்டு அழுதுகிட்டே இருக்க. இன்னொரு தடவை பேபி தான் வேணும், அப்பதான் தூங்குவேன்னு அடம் பிடிச்சேன்னு வெயி, அப்புறம் என்கிட்ட நல்லா அடி வாங்குவ பாத்துக்க. பேபி, அம்மா திட்டுடா. சீக்கிரமா வா பேபி, அம்மா திட்டுடா. அண்ணி, எந்த அண்ணி எதுக்கு அபியை திட்டுறீங்க? அவளுக்கு என்ன தெரியும்? இல்ல ஐஷு, இதுக்கு மேல இவளை திட்டாம இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் நாங்க இங்கதான் இருக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. அவனாலையும் இந்த வீட்டுக்கு வர முடியாது, எங்களாலையும் அவனை பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் அவன் இல்லாம இருந்து பழகிதான் ஆகணும். ஏற்கனவே அவர் அவன் மேல கோவமா இருக்காரு. நான் அவனை பத்தி பேசினா கூட கோவப்படுறாரு. இதுல வேற அவனை கேட்டு அழுத்துக்கிட்டே இருந்தா அவருக்கு அவன் மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். நீங்க சொல்றது சரிதான் அண்ணி, ஆனா இதெல்லாம் அவளுக்கு எப்படி அண்ணி புரியும்? புரியணும் ஐஷு. இதுக்கப்புறம் இவளை திட்டியாவது அதை புரிய வைக்கணும். குளிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, துணி மாத்துறதுக்கு, தூங்குறதுக்குன்னு எல்லாத்துக்குமே அவன் தான் வேணும், அவன் தான் வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் இவ்வளவு நாள் சரி, ஆனா இதுக்கப்புறம் இது எதுவுமே நடக்காதுன்னு அவளுக்கு தெரிய வேண்டாமா? இப்ப கூட பாரு, அவ வந்தாதான் தூங்குவேன்னு அழுதுகிட்டு இருக்கா. அவனால இங்க வர முடியாதுன்னு இவளுக்கு புரிய மாட்டேங்குதே. அண்ணி, அத நான் புரிய வச்சுக்கிறேன் அண்ணி. அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணி நான் தூங்க வச்சுக்கிறேன். நீங்க போங்க அண்ணி. சரி ஐஷு, எப்படியாவது அவளை சமாதானம் பண்ணி கொஞ்சம் தூங்க வச்சிரு. அவளை நான் இப்ப அங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனா அவனை கேட்டு அழுதுட்டே இருந்தா அவருக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடும். அபியை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போங்க, நான் அவளை தூங்க வச்சுக்கிறேன். சரி ஐஷு. அப்புறம் அபிக்கு மட்டும் இல்ல, உனக்கும் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் ஐஷு. ஆனா உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன் ஐஷு, நம்ம லைஃப்ல ஒன்னு கிடைக்கணும்னா ஒன்னு இழக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எதுக்காக எதை இழக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணணும். ஏன்னா சில விஷயங்களை ஒரு தடவை இழந்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப அது நமக்கு கிடைக்காமே போயிடும். யோசிச்சு முடிவு பண்ண ஐஷு. சரி, நீ அபி எப்படியாவது தூங்க வை, நான் அவர் வந்துட்டாரான்னு பாக்குறேன். சரி அண்ணி. எனக்கும் பேபி வேணும் அபி. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணி சொல்ற மாதிரி நான் குடும்பத்துக்காக அவனை இழந்துட்டா திரும்பவும் அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அவனுக்காக என்னால என் குடும்பத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. சேட்டனும் அம்மாவும் மனசு மாறி அவனை ஏத்துக்கிட்டா உன் பிரச்சனும் தீர்ந்துடும், என் பிரச்சனும் தீர்ந்துடும். ஆனா அது எப்ப நடக்கும்னு தான் தெரியல. அபி, உன் பேபி இங்க வரமாட்டான். ஹோய் மின்னல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.